வன்மையினால் ஓர் 1000 கோடி இடக்கு உடையேன் தீராய் ஒரு நாள் வலி சேவகனே நாராயணனே தனிநாயகனே என்று நாராயணனை வணங்கி இந்த சிங்கப்பூரில் என்னுடைய கம்பராமாயண ஆசான் திரு ஏ.கே. வரதராஜன் அவர்களை என் மனமாற வணங்கி இந்த வாதத்தை தொடங்குகிறேன். நமது நடுவர் சொன்னது போல, நடுவர் சிறுவராக இருந்தபோது நானும் சிறுமியாக அவர் வீட்டு பக்கத்தில் விளையாடிய ஆள். அவருடைய தந்தையாருடைய உரையை கேட்பதற்கு அது புரியுதோ புரியலையோ, என்னுடைய தந்தையார் பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர், முதுகில 4 உத கொடுத்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் பேச போறாரு, உட்காந்து கேளு அப்படின்னாரு. சரி, இப்படியே உட்காந்து கேட்டதனுடைய இது இன்னைக்கு இங்க கொண்டு வந்து முரண்கள் நிறைந்த பாத்திரமாக வாலியை படைத்துள்ளான் கம்பன். வாலி வதைங்கிறது உங்க அப்பா காலத்திலையும் மேடையில பேசுறாங்க, இப்பவும் பேசிட்டு இருக்கோம், அதுக்கு தீர்வு கிடையாது, இதுதான் உண்மை. அப்புறம் ராம்குமார் அழகா ஒரு விஷயம் சொன்னாரு. அது ராம்குமாரே தனக்கே தெரியாம எனக்கு எடுத்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒரு பாயிண்ட் என்னன்னு கேட்டா, அவர் சொன்னார், கைகைக்கு இப்படி எல்லாம் முடிச்சு போட்டு அந்த முடிச்செல்லாம் அழகா அவிழ்த்தார் கம்பன். அதான் நானும் சொல்றேன், கம்பன் கைகைக்கு வச்ச முடிச்ச கைட்டு வச்சுட்டு போயிட்டார். நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்கிற கம்ப வாரிதியில இருந்து பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் வாரியார் சுவாமிகள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க, வாலி என்றவனுக்கு கம்பன் வைத்த முடிச்சை கம்பனாலேயே அவிழ்க்க முடியவில்லை. அதனாலதான் எங்கள் அணி சிறப்பாக இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு இந்த மாமன்றத்திற்கு வந்திருக்கிறது. நடுவர் அவர்களே, ஒரு முக்கியமான கருத்து, இந்த இடத்துல கொஞ்சோண்டு கம்பனை படிச்ச ஒருத்தர் கூட அதை மறுக்க முடியாது. என்னன்னு கேட்டா, ஒரு இதிகாச நாயகனுக்கு கெட்ட பெயர் வரும்படியாக அந்த கதாசிரியர், நாட்டிய ஆசிரியர் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க, அது பிரச்சனையா இல்லையா? இங்க கைகேயி என்ற பாத்திரத்தை கம்பன் படைத்த விதத்தால் கம்பனுக்கு அவமானம் இல்லை, கம்பனுக்கு சிக்கல் இல்லை. அதே போல கும்பகர்ணன் என்ற பாத்திரத்தை படைத்த விதத்தால் கும்பகர்ணன் அவங்க அண்ணனுக்கு புத்தி சொன்னா தம்பியோட இது கொடுத்துட்டான், அவ்வளவுதான். அதற்கு மேல கும்பகர்ணன் ஒன்னும் குழப்பத்தான் செஞ்சிடல. கும்பகர்ணன் என்ற பாத்திரத்தால் கம்பனுக்கு சிக்கல் இல்லை. ஆனால் ஏன் சிக்கல் இல்லைன்னு, கைகேயி என்ற பாத்திரத்தால் ராமனுக்கு கெட்ட பெயர் இல்லை, கும்பகர்ணன் என்ற பாத்திரத்தால் ராமனுக்கு கெட்ட பெயர் இல்லை. ஆனால் அந்த வாலி என்ற பாத்திரம் தான் கம்பனை அதிக சிக்கலுக்கு உள்ளாக்கியது நான் சொல்றேன். யோசிச்சு பாருங்க, உங்க காப்பிய நாயகனுக்கே கெட்ட பேர் வரும்படியாக நீங்கள் ஒரு பாத்திரத்தை அமைத்தால் அது எப்படி ஒத்துக்கிறது? நம்ம கம்பவாதி ஐயா உடைய சொற்பொழிவு ஒண்ணு சமீபத்தில் கேட்டேன், ஒரு பழைய சொற்பொழிவு. அதாவது இந்த ராமன் வாலிக்கு எதிர்க்க நிற்கும் போது பாத்தீங்கன்னா, ஒரு தண்டவாளத்தினுடைய 2 இது மாதிரி போராடமா, தெய்வீகமான ராமன் ஒண்ணு, மனிதனான ராமன் ஒண்ணு. கம்பன் அந்த மனிதனான தெய்வீகமான ராமன் அப்படி உருவிட்டு அந்த மனிதனான ராமனை முன்னாடி வைக்கிற, அந்த மனிதனான ராமன் தப்பு செஞ்சுட்டான். திடீர்னு பார்த்தா கம்பனுக்கு ஒரே பயம். ஏன் கம்பனுக்கு பயம் சொல்றீங்களா? கம்பனுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் நஞ்சம் பேர் இல்ல, நீரும் நீர்கரு நெருப்பும் வன்காட்டும் கீழ் நிமிர்ந்த பாரும் சார்வரி படைத்தவன் குலத்தை அப்படின்னு போற்றப்பட்ட வாலி பாத்திரம். அதுக்கு முன்னாடி திருமங்கை ஆழ்வார் பாசுரத்துல சொல்றார், உருத்தழி வாலி மார்பில் ஒரு கடை உருவ ஒட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர்மூடி அரசு அளித்தாய் அப்படின்னு. எப்படி நீ வாலிய கொண்டு குத்தி என்ன பண்ணியா, நீ எனக்கு தெய்வம், நீ தம்பிக்கு அளித்தாய் அப்படின்னு தூக்கிட்டாரு, கடவுளாக்கிட்டாரு அவரை. அடுத்தது பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் பாசுரத்துல பெருமாள் திருமொழியில சொல்றார், வாலியை கொன்றிலங்கை நகரக்க கோமான் சினமடங்க மாருதியால் கடுவித்தானை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் இனிதமர்ந்த ராமன் தன்னை. நான் இங்கே உட்கார்ந்து அதெல்லாம் தரிசனம் பண்ணிக்கிறேன்.